Lavanya, in case you want to ping somebody, check. கொஞ்சம் parallel continue to do. சரியா? Yes, sir. Okay. Same rules apply others in the call. Okay. At least last week, yes, ரெண்டு பேர் புண்ணியம் கட்டிட்டாங்க. This week, I expect at least 2 to 3 more to participate and talk. என்னையே தனியா பேச விட்டுறாதீங்க. Okay. All right, let's get started. So now, last week we got introduced to area. I wouldn't say introduced. எல்லா ஸ்கூல்ல படிச்சது. And advanced mathematics or geometry or radars இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தாச்சு. Now we are looking at the application side of it. Some people might have seen in their engineering or in their physics. But aptitudeல பார்க்கும்போது இது கொஞ்சம் சிம்பிள், ஆனால் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணும். ஸோ ஃபார்முலாவை மக்கடிச்சு வாழ முடியாது. ஸோ அதனால the first session we spent on just going over and understanding each of the formula. ட்ரையாங்கிளோட ஃபீச்சர்ஸ் என்ன, ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம், ஈக்குலேட்டரல்னா எப்படி, இந்த √3/4 அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது, வேர் டு வி யூஸ் ட்ரிக்னாமெட்ரி, பேசிக் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோம். ரைட், previous session. Then we went on to இது 4 things I asked you to look at it offline. அதுக்கு யாரும் ஒன்றும் தம்ஸ் அப்பை கூட காணும். பட் அட்லீஸ்ட் டிட் 1 or 2 of you attempt this? Just say yes or no. I won't ask you the answer. So should I take it as nobody attempted? Okay. ஸோ எவனோ வேலை எடுத்து போய் எதையோ கொடுக்குறான், அப்படியே டீலை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, தேங்க்யூ. ஸோ வி ஸ்போக் அபவுட் குவாட்ரிலேட்ரல்ஸ், பேரலோகிராம் பார்த்தோம், ரோம்பஸ்னா எப்படி இருக்கும், ட்ரெபீசியம்னா என்ன, இதோட ஃபார்முலா இருக்கு. ரைட்டு, ஏன் இந்த ஃபார்முலா வந்தது அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் பார்த்தோம். தென் வி வெண்ட் ஆன் டு ஆர் ஃபேவரட் சர்க்கிள் வேர் πr² பார்த்தோம். கொஞ்சம் பையனை என்ன அப்படின்றத போய் கொஞ்சம் பாருங்க யூடியூப்ல அப்படின்னு சொன்னேன். அகெயின் ஆன்சர் கேட்க மாட்டேன். யாராச்சும் பார்த்தீங்களா? ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ. ஆர் யாரா பார்த்தவங்க சே எஸ். ஐ ஒன்ட் ஆஸ்க் ஃபர்தர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஜென்ரலா பையன் என்னன்னு தெரியும் சார், பட் நான் லாஸ்ட் கிளாஸ் வரல. சரி தினேஷ், நான் சொல்லியிருந்தது நமக்கு பையனை 22/7 கரெக்டா, சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயமீட்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். கரெக்ட். எஸ் சார். அது எப்படி வந்தது, அது ஏன் வந்தது, கரெக்டா? ஸோ இது உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லாம் தேவையில்லை. பட் தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். பின்னாடி போய் தோண்டி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன் அப்படி ஒரு லாஜிக் வந்தது, அதுக்கு யூடியூப்ல போட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்கு. டு லுக் அட் தி ஆரிஜின் ஆஃப் பை, அதுக்காக சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் மேக் அன் அட்டம். இட் ஜஸ்ட் ஹார்ட்லி Okay, டேக்ஸ் sir. 30 seconds. We'll look into it. Yeah. அண்ட் நடுவில் ஏதோ வாட்ஸ்அப்பில் என்னது பிக் மைனஸ் பை ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் அப்படின்னு ஏதோ போட்டிருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில். யாரும் அதை பார்த்த மாதிரி இல்லை. சரி, பார்க்கலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் பேசாமல் இருக்கேன். ஜஸ்ட் கோ டேக் அ லுக் அட் இட். தீஸ் மைட் லுக் டம்மி, பட் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வென் யூ டூ யுவர் டே டு டே ஸ்டஃப், சும்மா டு ஸ்டே இன் டச் வித் மேக்ஸ், ஸ்டே இன் டச் வித் சம்திங் டு ரெஃப்ரெஷ் ஆனால் லைட்டர் நோட். இதெல்லாம் பார்க்கலன்னா அப்புறம் சீரியஸாக உட்காந்து படித்து முட்டினே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகே, ஆல் ஆஃப் அ சடன் ஐ சீன் 15 people. ஸோ 2 பேர் மைனஸ் பண்ணால் 13 பேர். ஓகே, ஃபைன். ஸோ வி வர் ஸ்பீக்கிங் அபவுட் சர்க்கிள். லென்த் ஆஃப் ஆர்க்னா என்னன்னு பார்த்தோம். லென்த் ஆஃப் ஆர்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா ஃபார்முலா அகெயின் 2πr இன்டூ தீட்டா டிவைடட் பை 316 போட்டு போயிடலாம். பட் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் எக்ஸாம்பிள். லென்த் ஆஃப் த செக்மெண்ட் ஆர் ஆர்க், இதோட லென்த் என்னன்றதை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஸோ லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. ஸோ 360 டிகிரி அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ அதில் ஒரு சின்ன ஆங்கிள் தீட்டா அப்படின்னா வாட், அப்படியே ரேஷியோ கால்குலேஷன் மாதிரி தான் பண்ணால் இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ ஐ செட் ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அதுவும் இட் கேம் ஃப்ரம் த ப்ரீவியஸ் லென்த் ஆஃப் த இதே ஃபார்முலாலேருந்து தான் வந்தது.
ஸோ அதையும் பார்த்தோம். தென் செமி சர்க்கிள் பற்றி கொஞ்சம் பார்த்தோம், ரைட்? தென் வி வெண்ட் ஆன் டு செமி சர்க்கிளில் வந்து வாட் இஸ் அ சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் வாட் இஸ் அ பெரிமீட்டர், ரெண்டுத்துக்கும் ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன் பெரிமீட்டர்ன்றத ஸ்கொயர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சொல்கிறோம், ரவுண்டட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏன் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்கிறோம், இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். தென் வி வெண்ட் ஆன் டு த கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்சர்க்கிள். ஸோ இன்சர்க்கிள் வேர் இன்சர்க்கிள் ஆஃப் அ ஸ்கொயர், அதே மாதிரி வேற ஒரு இடத்துல யூஸா இன்சர்க்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள், அதை தான் உங்களை ஆஃப்லைனாக பார்க்க சொல்லியிருந்தேன். தென் வாட் இஸ் அ சர்க்கம் சர்க்கிள். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ டு கெட் இன் டு சம் பேசிக்ஸ் ஆஃப் ஹவு டிட் ஆல் திஸ் அரைவ், இதுதான் போன வாரம் பார்த்தோம். ஸோ பிஃபோர் வி கெட் ஆன் டு சால்விங் எனி திங், பிகாஸ் இந்த லாஜிக்ஸ் புரிஞ்சுதுன்னா சால்விங் எனி திங் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா இந்த ஏரியாவில் ஃபார்முலாவை மக்கடிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரைட்டா? தென் சர்டன் salient features ஆஃப் அ ட்ரையாங்கிள், இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 8ஆம் கிளாஸில் படிச்சிருப்போம். இது ஏன் படித்தோன்னு தெரியாமல் படிச்சிருப்போம். நவ் வி ஹவ் கம் டு அ ஸ்டேஜ் வேர் யூ ஆர் கோயிங் டு அப்ளை இட். ஸோ அதனால ஜஸ்ட் ரிவிஷனுக்காக இதெல்லாம் பார்த்தோம். தென் சேம் கான்செப்ட் ஃபார் குவாட்ரிலேட்டரல்ஸும் பார்த்தோம். ஓகே, நவ் வி ஆர் ஹியர். ஒன் செகண்ட். ஆல் ரைட், சரி. The perimeter of a rectangle is equal to the perimeter of a square whose area is 400 centimeter square and the length of the rectangle is 40% more than the side of the square. Find the area of the rectangle. So இந்த ஏரியா, இந்த கான்செப்ட்லாம் பேசும்போது first thing I was telling everybody, as much as possible visualize. நம்ம வந்து மைண்ட்ல போடுற மாதிரி ஃபார்முலாவை அப்ரோச் பண்ணாம, ஓகே somebody is talking about a square, ஓகே இது ஸ்கொயர்னு நினச்சிக்கோங்க. என் பென்ல அது ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது, பட் இட் இஸ் அ ஸ்கொயர். சரி, இது ரெண்டு பேசியிருக்கோம். இந்த பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் அண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் போத் ஆர் சேம். அப்படின்னா இந்த வெளியில இருக்கிற லைன் லென்த் ஆஃப் திஸ் 4 sides ஆட் பண்ணனா, இந்த லென்த் ஆஃப் திஸ் 4 sides ஆட் பண்ணா ரெண்டும் சேம். தட் இஸ் பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல். தென் வாட் டு வி நோ? ஸ்கொயர் இஸ் 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியான்றது உள்ள இருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுவும் தெரியும். தென் வாட் டு வி நோ? இதான் லென்த்து, இதான் பிரெட்த்து. ஸோ இது வந்து ஏ சைட்ஸ்ன்னு வச்சுப்போம். வாட் டு வி நோ? லென்த் இஸ், this length is 40% more than the side of the square. அப்படின்னா L is equal to 1.4a. 1.4a எப்படி வந்தது? ரேஷியோவில் பார்த்தோம், கரெக்ட்? 100 ப்ளஸ் ரேஷியோவில் எப்படி போடுவோம்? 100 ப்ளஸ் 40/100 இன்ட்டு a. ஓகே, ஸோ ரேஷியோ. ஸோ இது எல்லாமே இப்போ நமக்கு தெரியும். ஸோ we just have to solve this. So now, as I said earlier, இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ்ல ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, இதில் வர்ற சம்ஸ் வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும் இஃப் யூ நோ த கான்செப்ட். ஃபார்முலா மக்கடிச்சுட்டு பண்ணிக்கலான்றது டோன்ட் ட்ரைன்னு சொன்னேன். ஸோ நவ் லெட் அஸ் அப்ரோச் இட் இன் த சேம் டே. சரியா? ஸோ நம்ம வி செட் பெரிமீட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ வாட் டிட் வி சே? எல்பி இது, ஏரியா இதான்னு தெரியும். வாட் எல்ஸ் டு வி வாண்ட் டு நோ? நத்திங். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? What is the area of a rectangle? Area of a rectangle என்ன? Area of a rectangle is equal to, okay, what is the area of a rectangle? Area of a rectangle என்னப்பா? Length into breadth. L into B. L into B. கரெக்டா? டன். ஓகே, இதில் ஏற்கனவே நம்ம வந்து எல் ஒரு மாதிரி போட்டு வச்சிருந்தோம். என்ன போட்டு வச்சிருந்தோம்? எல் இஸ் நத்திங். ஓகே, இல்லை அவ்வளோ சீக்கிரம் இப்போ போக வேண்டாம். அதுக்கு முன்னாடி இது வந்து 40 அப்படின்னா ஸ்கொயரோட ஏரியா is 400 centimeter square அப்படின்னா a equal to root of 400 which is equal to 20 centimeter. a equal to centimeter. இது எங்கேருந்து வந்தது?
Area of a square is nothing but side into side, which is 400. 400 ஓட square root or a square equal to 400, a equal to square root of 400, which is 20. இது தெரிஞ்சிருக்கு. Then இந்த இடத்துல என்ன பண்ணோம்? L equal to 1.4a அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். Because they said the length of the rectangle is 40% more than the side of the square. சரி, இதுவும் தெரிஞ்சிருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு இந்த இடத்துல இதில் ஏ எங்கே ஃபில் பண்ணோன்னா you get L equal to 28 centimeter. 1.4 into 20. L equal to 28. ஸோ இப்போ நம்ம திருப்பி என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும். பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? வாட் டு வி நோ? இது ரெண்டுத்தோட பெரிமீட்டரும் சேம். Now what is the perimeter of a square? Perimeter of a square ஓட ஃபார்முலா என்ன? What is the perimeter of a square? Perimeterனா இது எல்லாத்தோட length. 4a வா சார்? 4a. ரைட்டா? So 4a is equal to perimeter of a rectangle என்ன? 2 into L plus B. 2 into L plus B. 2 into L plus B. கரெக்டா? ஸோ ஃபார் பீப்புள் டக்குன்னு 2 into L plus B ஞாபகம் வரல அப்படின்னா முதல்ல பெரிமீட்டர்னா என்ன? L plus B plus இங்க ஒரு L plus இங்க ஒரு B. இது எல்லா லென்த்தையும் சேர்த்தா பெரிமீட்டர். அவ்வளோதான். ஸோ அதோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் 2 into L plus B. ஸோ நெவர் அப்ரோச் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ட்ரைங் டு ரிமெம்பர் திஸ். Remember the concept. So that way you will not, that concept will not fail you. So இதில் நமக்கு A தெரியும் 20. இதில் Lலும் தெரியும் 28. இந்த இடத்துல fill பண்ணோன்னா B is equal to, இதை solve பண்ணோன்னா B equal to 12 வரும். 12 centimeters. I'm not solving this in the interest of time. ஏன்னா ஏற்கனவே நம்ம 17 நிமிஷம் ஆயிடுத்து. ஸோ A 20 தெரியும், L 28 தெரியும். இதை substitute பண்ணிட்டு நான் solve பண்ணியிருக்கேன். Now what do we want to know? L into B. L into B, which is nothing but 28 into 12, which is equal to, அது நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கோங்க, 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எங்கே ஆரம்பிச்சது? ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் ஆர் த சேம். அவுட்டரில் இருக்கிற பெரிமீட்டர் ஆர் த சேம். இதில் ஆரம்பிச்சது. இதோட ஏரியா 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர், வேறஸ் இங்கே இட் இஸ் டிஃப்ரெண்ட். So இதோட area it comes to 336 centimeter square. That is the answer. Okay. Any questions? Or you think there is any other simpler way of doing? Sorry. I assume all good. Okay. How many people are there? Oh, okay. 14. That includes Lavanya. Okay, so that means 12 பேர் தான் செஷன்ல இருக்கு. அக்செப்ட் பண்ணது 16 பேர். சரி. Okay, let's move on. Just 1 second. What happened to my deck? Okay. Sorry, I'll come back to screen share. I made a silly mistake. மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் ஸ்லைடில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். I don't know. Maybe I shut off
அவசரத்தில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். That is okay. I have the content. You can go forward. Okay. We are moving on to the next question. A circle is inscribed in a triangle. And it touches the sides A, B, B, C, A, C at points R, P, and Q. If AQ is this, PC equal to this, BR equal to this, then what is the perimeter? Then what is the perimeter of the triangle formed? So the circle is inscribed in a triangle. Okay. Abdinana, the triangle is inside. Okay. One second. For ease of use, I think where is it? Forget it. I can draw faster. Sit. So this is a triangle. ஒரு circle உள்ள இருக்கு. Okay, fine, very good. What do we know? A, B, C, R, P, Q. This is A, B, C. This is R, P, and then Q. Okay. So அதான் சொல்லியிருக்கான். It touches at 3 different points. Okay. சரி, right. Yeah. AQ equal to 4.5. PC equal to 5.5. AQ, this is 4.5. PC equal to 5.5. Then BR equal to 6. இதெல்லாம் கொடுத்துட்டோம். Now, what is the perimeter of the triangle? அப்படின்றத கேட்டிருக்கான். So, that is in the full length கேட்டிருக்கான். Perimeter of a triangle is nothing but AB plus BC plus AC. நமக்கு இப்போ என்ன தெரியும்? இந்த சர்க்கிள் டச் ஆகிற இந்த பாதி லைன், அதே மாதிரி இந்த பாதி லைன், இந்த பாதி லைன், இதோட வேல்யூஸ் மட்டும் நமக்கு தெரியும். Now, இதை வச்சுட்டு we need to find the full length and then add it together. You get the perimeter of a triangle. Okay. Now, இதுல இந்த question as such is easy, but ஒரே ஒரு லாஜிக் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சர்க்கிளோட நேச்சர், correct? Because circle is a complete symmetrical object. Correct? Whereas if you look at a trapezium, it is not. So circle is a symmetrical object. So we know within a triangle, எங்க டச் ஆகுது அப்படின்னா, it is actually, it touches at equal points. இதுவும். That is the nature of a circle. That is PC becomes QC. So that is the only thing you need to understand given the nature of a circle. So either you can look at it that way, or if you know the concept of tangents. So this is a tangent to a particular circle. This is a tangent to a particular circle. And both of it meets in the future, meets at a same distance. So that is the concept of tangents. So நம்ம tangents-க்கு போவானா சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது PC, CQ ரெண்டுமே சேம். அதே மாதிரி இந்த இடத்துல BR தெரியும், DP ரெண்டுமே சேம். AR and AQ இது ரெண்டுமே சேம். Now this is the only thing that you need to understand, because உள்ள இருக்கிறது சர்க்கிள். இப்போ உள்ள இருக்கிறது வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், say a triangle, say a square அப்படின்னா this logic does not apply, because the concept of tangents does not apply to other rounded objects. So now in the concept you need to understand. Even if you did not understand, the question வந்த உடனே just draw a circle, put a triangle around it. கண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு சேமா வரும். That is the nature of it. சரியா? I specifically brought this sum because it is one of the simplest, provided you understand this logic and you remember this logic. சரியா? So இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு? என்ன கேட்டிருக்கான் அவன்?
பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபி பிசி ஏசி மூணுத்தையும் ஆட் பண்ணால் வந்துடும். ஏபின்னா என்ன? இது 6, இது 4.5. ஸோ இது 5.5னா இதுவும் 5.5. அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4.5 + 5.5. இது 6, இதுவும் 6. ஸோ 6, 4.5, 4.5, 5.5, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் வாட் யூ கெட் இஸ் 32 centimeter. One of the most simplest sums, but in the logic you need to understand. Yes, you might have a question, can I draw a triangle such a way that இல்லையே இந்த லென்த்து வேற வர்ற மாதிரி, இந்த லென்த்து வேற வர்ற மாதிரி என்னால் ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சி சர்க்கிளில் வேற வேற பாயிண்ட்ல டச் ஆகிற மாதிரி என்னால் பண்ண முடியுமே அப்படின்னு யூ கேன் ஆர்கியூ. கரெக்ட். இஃப் யூ ட்ரை அண்ட் டூ, இந்த 2 ஆங்கிளை வரைஞ்சிடலாம், இந்த க்ளோசிங் ட்ரையாங்கிளை வரைய முடியாது. அண்ட் இந்த க்ளோசிங் ட்ரையாங்கிளையும் வரையலாம். அந்த எப்படி வரும் ஆப்ஜெக்ட்னா, இப்போ இதான் சர்க்கிள், நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு லைனை வரைஞ்சிட்டீங்க டு ப்ரூவ் அ பாயிண்ட், கான்செப்ட் தப்புன்றதுக்காக. அண்ட் இந்த இடத்துல இப்படி ஒன்று வரைஞ்சிட்டீங்க. ஸோ இப்போ இந்த லைன், தட் இஸ் இந்த லென்த் வேற, இந்த லென்த் வேற அப்படின்னு வரைஞ்சோன்னா இங்கே வர லைன் இதில் டச் ஆகிற மாதிரி வரைய முடியாது. இஃப் யூ ட்ரா பிகாஸ் ஆஃப் திஸ் ஆங்கிள். ஸோ ட்ரை drawing and seeing. So that is where the concept of tangents comes into play. சரியா? So if you want to research further, go ahead and do it. If you don't want to research, are simple sir. ஒரு சர்க்கிளை ட்ரையாங்கிள்குள்ளே வச்சிங்கன்னா ரெண்டும் டச் ஆகிற பாயிண்ட் ரெண்டுமே இதுவும் 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 ஈக்குவலாக இருக்கும். ரைட், நோ ஆர்குமெண்ட், தேங்க்யூ அப்படின்னா கோ ஹெட். ஓகே. சாரி கேஸ், கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன், அது போயிடுது. ஸோ லெட் மீ ட்ரை அண்ட் டூ இட் ஃபாஸ்ட். சரி, யா. So now we have what? A rectangular plot which is 55 centimeters long and 45 centimeters broad. சரி, ஓகே. இதான் பிளாட்டு. Has 2 concrete roads of equal width. சரி, okay. Running in the middle of it, one parallel to the length, another parallel to the breadth. சரி, ரைட், ஓகே. அப்படின்னா 2 ரோடு கிராஸ் ஆகுது நடுவில், அந்த ரோடோட width is சேம். ஸோ இந்த வித் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இதோட வித்து. கரெக்ட். அப்படின்னா இதுவும் எக்ஸ். ரைட்டா? ஸோ இந்த டோட்டல் லென்த் இஸ் 55 meters, இது 45 meters. So 2 concrete roads run in the middle. The rest of the plot is used as a lawn. அதாவது ரெஸ்ட் ஆஃப் த பிளாட் அப்படின்னா இதெல்லாம் லானா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வெறும் புல் தரை. ஸோ அதோட ஏரியா இஸ் நத்திங் பட் 1911 meter square. What is the width of each crossroads? Okay. Now என்ன ஸ்டார்ட் பண்றோம் நம்ம? சரி, லானோட ஏரியா தெரியும். ஓகே. ஏரியா ஆஃப் த பார்க் என்ன? ஏரியா ஆஃப் த பார்க் இஸ் நத்திங் பட் ஏரியா. Area is nothing but length into breadth, which is equal to 55 into 45. கரெக்டா? 55 into 45, அது என்ன வேல்யூ, அதை நாம் போட்டுக்கொள்வோம். கரெக்ட். Now area of the crossroads. So what is the, sorry, கொஞ்ச நேரம் blank out ஆயிட்டேன்.
இது ஆக்சுவலி அந்த சம்மில் பார்க்கும்போதே டவுட் இருந்தது. அப்புறம் ஆன்சரில் அவன் கிளாரிஃபை பண்ண அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஏரியாவை கேட்டிருக்கேன், வித்து தான் நமக்கு தெரியுமே. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த கிராஸ் ரோட்ஸ்ன்னு கேட்டு ஓ நோ 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 விட்டுருங்க. இது வேற சம். வித் ஆஃப் இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சாரிப்பா, லீவ் இட். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆல் தட் வி நோ திஸ் எக்ஸ் இந்த கிராஸ் ரோடோட வித் ரெண்டுமே சேம். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ நவ் ஆல் தட் வி நோ இஸ் ஏரியா. ஸோ நவ் வாட் ஆர் வி சப்போஸ் டு டூ? வாட் இஸ் the area of crossroads? That is the area occupied by this crossroad. என்ன? Which is nothing but the total area of the rectangle minus the total area of the lawn. Total area of the lawn என்ன? இந்த dotted area. இந்த கோடு போட்டிருக்கிறது ஏரியா ஆக்குபைட் பை த கிராஸ் ரோட்ஸ். இந்த டாட்டட் ஏரியா தான் வந்து 1911 லானோட ஏரியா. ஸோ தட் மீன்ஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் ரோட்ஸ், ஏரியா crossroads is equal to மேல இருக்கிற 55 into 45. கரெக்ட்? ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் ரோட்ஸ்ன்னு வர்றச்சு அடுத்த ஸ்டெப்புக்கே போயிட்டேன். ஏரியா ஆஃப் கிராஸ் ரோட்ஸ் இஸ் நத்திங் பட் வி நோ இது 55. ஸோ தட் இஸ் 55 into x. இந்த 55 into x that gives இந்த ஏரியா. ரைட்டா? இதுதான் இந்த ஏரியா. பிளஸ் 45 into x. 45 into x என்னது? இந்த ஏரியா. இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஏரியா ஆஃப் கிராஸ் ரோட்ஸ் வந்துடும். எஸ் ஆர் நோ? எஸ், நோ. ஏரியா ஆஃப் கிராஸ் ரோட்ஸ் நான் இங்க கிறுக்கி வச்சிருக்கேனே. ஏரியா ஆஃப் கிராஸ் ரோட்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த 55 into x width of the cross road plus இந்த 45 into width of the cross road. இந்த ரெண்டுத்தோட இதையும் இந்த நடுவில் ஏரியாவும் இதையும் கூட்டினா யூ கெட் த ஏரியா ஆஃப் த கிராஸ் ரோட்ஸ். ஆன்சர் எஸ் ஆர் நோ? இல்லை, நான் இப்படி கேட்டாலே நோன் தான் அர்த்தம். அப்போ ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். வாட் இஸ் மிஸ்ஸிங்? இந்த நடுவில் இருக்கிற ஏரியா இருக்குல்ல, இதை 2 தடவை கவுண்ட் பண்றோமா? கரெக்டா? ஃபார்முலா பிரகாரம் 55 into x பண்ணா இந்த இது வருது, இதோடது வருது. சரி, ரைட், ஓகே. 45 into x பண்ணா இது வருது. தட் இஸ் நம்ம வேணுங்கிறது என்ன? ஏரியா ஆஃப் த கிராஸ் ரோடை கண்டுபிடிக்கணும். கரெக்ட். ஆனா இந்த நடுவில் இருக்கிற ஏரியா 2 தடவை கவுண்ட் பண்றோம்ல, கரெக்டா? ஸோ அப்போ அதை ரெடியூஸ் பண்ணோம்ல. ஸோ மைனஸ் இதோட ஏரியா என்ன? இட் இஸ் அ ஸ்கொயர். ஏன்னா இந்த சைடும் எக்ஸ், இந்த சைடும் எக்ஸ். ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சுல. ஸோ நான் நெட் இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பிளாட்டோட டோட்டல் ஏரியா தெரியும், இந்த லானோட ஏரியா நமக்கு தெரியும். இதிலிருந்து நடுவில் இருக்கிற கிராஸ் ரோட்ஸ் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து கிராஸ் ரோடோட வித்து, எக்ஸோட வித்து என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இங்கே தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ வைல் டூயிங் ஸோ வாட் டிட் வி டூ? ஃபுல் ட்ரையாங்கிள் ஏரியா தெரியும், இந்த 4 லானையும் சேர்த்தனா வர்றது 1911 மீட்டர் ஸ்கொயர், அதுவும் தெரியும். சென்டரில் இருக்கிற பாத்தோட ஏரியாவை கண்டுபிடிக்கும் போது வாட் வி ரியலைஸ், ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். ஆனால் இந்த ஃபார்முலாவில் இது டபுள் கவுண்ட் ஆகுது. இந்த சென்டரில் இருக்கிற ஏரியாவை 2 தடவை கவுண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை மைனஸ் பண்ணிக்கிறோம், விச் இஸ் மைனஸ் எக்ஸ் இன்டி எக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த கிராஸ் ரோட்ஸ் யூ கெட் some which is 100x minus x square.
Okay, so this is the thing. Now area of the lawn நமக்கு தெரியும். Area of the lawn is 1911. 1911 is equal to what is the total area of the park, which is 55 into 45 minus 100 x minus x square. So இதுதான் நமக்கு தெரியும். இதுலேருந்து x கண்டுபிடிக்கணும். கரெக்டா? x equal to, I'm not going to solve it. X equal to 6 மீட்டர்ல முடியும். Right? In the sum, again, it's not about formula. It is about you visualizing. ஸோ நிஜமாவே நீங்கள் ஒரு பிளாட்ல நிற்கிறீங்க. அந்த பிளாட்ல குறுக்க 2 நடந்து போடுறதுக்கு பாதை இருக்கு. அந்த பாதையோட விட்த்து சேம். ஓகே, லென்த்து பிரெத்து தெரியுது. இந்த பாதை இல்லாத மீதி இருக்கிற ஏரியாவும் தெரியுது. பாதையோட விட்த்து என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ வாட் வி நோ, ஏரியா ஆஃப் த ஓவரால் ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சம் ஆஃப் 1911, which is the sum of the lawns plus the total area occupied by these crossroads. ஆனால் total area by these crossroads calculate பண்ணும்போது 55 into x, 45 into x கரெக்டான லாஜிக். இந்த நடுவில் இருக்கிற இந்த போர்ஷன் 2 times கவுண்ட் ஆகும் இந்த ஃபார்முலாவில். ஸோ அதனால ஒரு எக்ஸ் ஸ்கொயரை மைனஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு எக்ஸை சால்வ் பண்ணால் யூ கெட் 6 மீட்டர். எனி கொஸ்டின்ஸ்? எஸ், நோ, ஃபைன். ஐம் நாட் லுக்கிங் அட் த சேட். ஏன்னா ஸ்க்ரீன் ஷேரில் இருக்கிறதுனால. ஸோ எதுவும் சேட்டில் போடாதீங்க. எனிதிங் சே எஸ், நோ. ஓகே, ஆல் ரைட். ஸோ அகெயின் விஷுவலைஸ், டோன்ட் கோ பை ஃபார்முலா. விஷுவலைஸ் பண்ணால் இந்த சம் இஸ் மோஸ்ட் ஈஸியஸ்ட் சம். ஸோ டன், லெட்ஸ் கோ வித் த நெக்ஸ்ட். இது ஆக்சுவலி இன்னொரு சம் இருக்குது இதே மாதிரி, வேர் தே வாண்டட் தி ஏரியா அங்கே. ஸோ நான் அதையும் எடுத்து வச்சேன். பட் தென் ஐ தாட் ஓகே, ரெண்டாக இருக்குது, ஒரே மாதிரி 2 சம்மு வேணாமேன்னு தூக்கிட்டேன். ஸோ எனிவே, சரி, quickly let's move on. A circular wire of length 168 is cut and bent in the form of a rectangle whose sides are in the ratio 5:7. What is the length of the diagonal of the rectangle? Sorry, right, okay. A circular wire of length 168. A circular wire. அப்படின்னா this is the circumference, outer wire. This is called the circumference. So circle எடுத்து you have bent and formed a triangle. So formed a rectangle. So இதுதான் rectangle. So இந்த rectangleக்கும் இந்த 168க்கும் என்ன சம்பந்தம்? Yep, somebody answer please. இந்த length, இந்த வயரை எடுத்து ஃபுல்லா பெண்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் பண்ணியிருக்கோம். So this 168 is called dash of the rectangle. What is dash? Perimeter. Thank you. Abhirami, thanks much. So it is the perimeter. கரெக்டா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது லென்த்து, இது பிரெட்த்து. பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் லென்த் பிளஸ் பிரெத் பிளஸ் லென்த் பிளஸ் பிரெத். இதை வச்சுட்டு இங்கே ஃபார்ம் பண்ணோம். எதுக்கு சர்க்குலர் வயர்னு கொடுத்தான்? நமக்கு தேவையில்லாத வேலை. ஓகே, ஸோ இப்போ ஏன் அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை விட்டுடுறோம். கரெக்டா? ஸோ அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்கான்? த ரேஷியோ ஆஃப் த sides of the triangle are 5:7. What is the length ன்னு கேட்டிருக்கான். ஓகே, ரேஷியோ இஸ் 5:7 அப்படின்னா லென்த் இன்டு பிரெத். ஓகே, ஸோ இது கேர்ஃபுல்லாக பண்ணணும். லென்த் இன்டு பிரெத் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எது லென்த்துன்னு பார்த்துக்கணும். சரியா? லென்த் இன்டு பிரெத். ஸோ இப்போ இந்த கேஸில் எல் இன்டு பி இப்படி போடுறோமா, இல்லை எல் இன்டு பி இப்படி போடுறோமா? ரெண்டுமே தப்பு கிடையாது.
You can do it that way, but answer வர்றதை பொறுத்து you will find the other one. So now இப்போ L into B இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா what will we do? So that means we are just saying இது வந்து around approximately 5, இது வந்து approximately 7, 5:7 ரேஷியோவில் இருக்கு. இது வந்து 5 சென்டிமீட்டர் கிடையாது, 5:7 ரேஷியோ. ஸோ let us remember. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? பெரிமீட்டரோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் 2 into L plus B is equal to 168. 2 into L plus B எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஸோ அஸ்யூமிங் தட் வாட் இஸ் திஸ்? ஸோ லென்த் அண்ட் பிரெத் இப்படி இருக்குன்னா நம்ம வந்து ரேஷியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் கே அப்படின்னு ஒன்றுத்தால மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா தட் இஸ் 5:7 அப்படின்னு இருந்ததுன்னா we just say 5K and 7K. 5K is the length, 7K is the breadth அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நவ் இதே இடத்துல K நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பட் we say 5K plus 7K, that is L plus B இப்படி போட்டுட்டோம், is equal to 168, which means K equal to what? கரெக்டா? K equal to இதை சால்வ் பண்ணானா 7 சென்டிமீட்டர் வரும். K 7 சென்டிமீட்டர் அப்படின்னா then L is nothing but 35 centimeters, B is nothing but 49 centimeter. ஓகேவா? இந்த K எங்க வந்தது அப்படின்னு ஒரு செகண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிக்காதீங்க. we studied this in ratios. ஸோ ரேஷியோஸில் 5:7 அப்படின்னு இருந்ததுன்னா assuming a constant factor when you multiply by it, it is assumed that that is the original length. ஏன்னா இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ நம்ம கேன்னு ஒரு ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் 5K is the length, then 7K is the breadth. ஏன்னா அவன் 5:7 கொடுத்துருக்கான். இதை சப்ஸ்டியூட் பண்ணி கேயை கண்டுபிடிச்சி 35 and 49 கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா 35 and 49 if you see இதை இதோட ப்ரொபோர்ஷன் பார்த்தோன்னா 5:7. ஸோ திஸ் K helped you arrive at this. ஸோ K ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்காதீங்க. or revise ratio and proportion just once. So L and B கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேட்டிருக்கான்? What is the diagonal of the rectangle? சரி, diagonal of the rectangle ஃபார்முலா என்ன? போன வாரம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இதான். அகெயின் டோன்ட் ட்ரை டு ரிமெம்பர் த ஃபார்முலா, ரிமெம்பர் த லாஜிக். கரெக்ட்? இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருந்தோம் நம்ம? யா. ஸோ இந்த ஃபார்முலாவை தேங்க்யூ அபிராமி. இது ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா நம்ம என்ன சொன்னோம்? எல்லாருமே ஸ்கூலில் பித்தகோரஸ் தியரம் படிச்சிருக்கோம், which is nothing but d square is equal to L square plus B square, or d is equal to square root of L square plus B square. In this case, it is 35 square plus 49 square. இதை அப்படி இப்படி எதையோ சால்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3626ன்னு வந்து நிற்கும். This is the diagonal of the rectangle. Okay. Now, yeah, Abhirami, you answered. Thank you. Others, எதுக்கு எல்லாரும் கம்முன்னு இருக்கீங்க? ஆர் as usual பேச மாட்டீங்களா? எனக்கு தெரியல. ஆர் மறந்தே போயிட்டீங்களா அப்படின்றதும் தெரியல. ஸோ தயவு செய்து ப்ளீஸ் ரிமெம்பர் த பேசிக்ஸ். தட் இஸ் வேர் வி டிட் நாட் கெட் இன் டு த சம்ஸ் லாஸ்ட் வீக். கான்செப்டை படிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நம்ம. ஸோ கான்செப்டே மறந்துட்டீங்க அப்படின்னா இதில் எந்த சம்மையும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ டு நாட் ப்ரொசீட் ஃபர்தர் வித் எனி ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் பை ரிலையிங் ஆன் ஃபார்முலா மகடிச்சுட்டு எழுதிடுவேன் அப்படின்ட்டு டோன்ட் டூ. அப்படி ஃபார்முலாவை நீங்கள் மகடிச்சிருந்தா கூட இப்போ ஆன்சரை சொல்லியிருக்கணும். எனிவே, ஓகே, மூவ் ஆன். 5. சரி, ஈஸி தான்.
சரி, ஓகே. Okay, in the given figure, PQRS is a trapezium where PM is parallel to SN. இப்படின்னா parallel. NR ஓட length, PS இதெல்லாம் கொடுத்துருக்கான். அந்த diagram நான் முடிச்சிடுறேன் so that you don't have any confusion. So, என்ன கொடுத்துருக்கான்? P, Q, R, S, then okay, M, N. என்ன கொடுத்துருக்கான்? PM and SN. Both these are parallel. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நடுவுல இருக்கிறது it is a rectangle. Last week சம்லாம் சொல்லும்போது one of the logic that I told you is சில ஆப்ஜெக்ட்ஸை வந்து you try and look at it as a standard object plus something. That is, this is a rectangle plus a triangle plus a triangle. இந்த triangle சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, but try and simplify it so that you don't have to remember formula. இல்ல ஃபார்முலாவை தான் படிச்சுக்கிறேன்னா படிச்சுக்கோங்க அப்படின்னு லாஸ்ட் வீக் நம்ம பேசினோம். இதுல என்ன கொடுத்துருக்கான்? என்ஆர் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். என்ஆர் திஸ் இஸ் 9. பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஓகே, கியூஎம் ஈக்குவல் டு என்ஆர். கியூஎம் ஈக்குவல் டு என்ஆர் அப்படின்னு இது ரெண்டுமே சேம் கொடுத்துட்டோம். ஓகே, என்ஆர் ஈக்குவல் டு எஸ்என். என்ஆர் ஈக்குவல் டு எஸ்என். என்ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்என். இதுவும் 9. NR is equal to SN. Now, what is the total area of the trapezium? இதான் அவன் கேட்டிருக்கான். So, now, last week நம்ம என்ன பேசணும்? Area of the trapezium. So, now, if you want to look at it like இது ஒரு triangle, sorry, இது ஒரு rectangle, இதோட area plus இதோட area, இதோட area. இப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாலும் fine. Or, you want to just look at what is the area of a trapezium. Area of the trapezium ஓட formula என்ன? Which is nothing but half into sum of parallel sides into height. இந்த formula எங்கேருந்து வந்ததுன்னா, they also solved it like this is a rectangle plus a triangle plus a triangle அப்படின்னு போட்டு அதை சால்வ் பண்ணனா இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபார்முலா வந்து முடியும். This is how they also did. Okay, so this is not something very complex stuff. So now what are we supposed to do? Sum of the parallel sides என்ன கண்டுபிடிக்கணும்? Parallel sidesனா என்ன? PS and QR. இது ரெண்டு தான் parallel. So which is equal to half into PS plus இது ரெண்டும் parallel. QR. PS ஓட length நமக்கு தெரியும் 12. Very good. Okay. QR ஓட length என்ன? What is the length of QR? Q இங்க இருக்கு, R இங்க இருக்கு. So that means QM plus MN plus NR. அவன் ஏற்கனவே கொடுத்துட்டான். இது ரெண்டும் parallel and this forms a rectangle. That means இது ரெண்டும் equal. இதோடது 9 அவனே தான் சொன்னான். இது 9 அவனே தான் மேல கொடுத்துருக்கான். So which forms 9 plus 12 plus 9 into what is the height? அவன் ஹைட்டும் அவன் ஏற்கனவே கொடுத்துட்டான். கரெக்டா? ஹைட் இஸ் நத்திங் பட் SN or PM, whatever you want to call it. அதுவும் 9 கொடுத்துட்டான். That's all. இதை சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா you get 189 centimeter square. இந்த சம்மை ஏன் எடுத்தோம்? It is up to you to solve in either way ன்னு சொல்றதுக்காக. ஒன்று, you just form this rectangle plus this triangle plus this triangle. ஸோ இதோட ஏரியாவை கண்டுபிடிச்சி சம் பண்ணா யூ கெட் தி ஆன்சர். ஓகே, பட் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா half into breadth into height. சேம் திங் ரைட்? ரெக்டாங்கிளோட பாதி இதுக்கு அதே தான் இங்கேயும் half into breadth into height. 9 இருக்கு, இதுவும் 9 இருக்கு.
So it is easy to form the area of this triangle. இதோட ஏரியாவும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். And this is a rectangle. So 12 into 9. So pretty much இதே தான் வரும். If you want to remember the formula, half into sum of parallel sides into height. This is one way. Or find this triangle plus this rectangle plus this triangle. அதுவும் இங்கே தான் வந்து முடியும். Got it? Okay. Okay. This is also another easy one, but then again, concept that matters. The sides of the triangle are 5, 6, 7. One triangle is formed by joining the midpoints of the sides. இது ஒரு triangle. இதோட sides 5, 6, 7. நான் ஈக்குவலா வரைஞ்சிருக்கேன், பட் ஆனால் இதோட வேல்யூ 5, 6, 7. ஸோ இது இதோட midpoint, இது இதோட midpoint, இது இதோட midpoint. One more triangle is formed by joining the midpoint of each of these sides. So the perimeter of the second triangle is what? அப்படின்னு கேட்டிருக்கோம். That is perimeter of in the triangle. So perimeter of this triangle is nothing but this side plus this என்னன்னு கேட்டிருக்கோம். How to find this? எப்படி கண்டுபிடிக்கலாம்? No, I am asking you. ஏன்னா நீங்க சொல்லனா நான் போறது இல்லை. I'm not moving forward. Say something. Sides of the பெரிய triangle தெரியும். அதோட midpointல இருந்து we formed another triangle. So what is the perimeter of the second triangle? Perimeter is nothing but இந்த மூணு சைடை சம் பண்ணணும். So that means we have to find what is the length of this, right? Length of this and then length of this. இது மூணையும் கண்டுபிடிக்கணும். Somebody is saying something on chat. Speak up. I am not seeing chat. ஏன்னா ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கேன். எனக்கு ஆல்டா போட முடியல. சீக்கிரம். ஸோ லாஸ்ட் வீக் முடிக்கும்போது சம் salient features of a triangle அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு வேற காமிச்சிருந்தோம். அதில் யூ ஹேட் சம் இன்புட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த சம்மை போட்டிருக்கிறது. ம் சரி, எனக்கு ஆன்சர்லாம் சொல்ல வேண்டாம். Somebody read this. Just read it. I won't ask further questions. சீக்கிரம். When joining the midpoints, any two sides of a triangle connected to the third side of the equal to half of it. It's parallel to the third side and equal to half of it. ஓகேவா? ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை போட்டு நம்ம பேசணும் லாஸ்ட் வீக். ஓகே, ஸோ நவ் அதே லாஜிக் இங்கே வந்தோடனே இப்போ என்ன சொல்கிறோம்? மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி பண்ணுறோன்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை வரைஞ்சோன்னா அந்த லைன் இஸ் parallel டு தி ஆப்போசிட் சைடு. இதுவும் இதுவும் parallel. அதே மாதிரி இதுவும் இதுவும் parallel. Okay, so that is the nature of a triangle. And this line is half of the opposite side. Okay, so that means, so for L1 is nothing but 7/2. L2 is nothing but opposite side plus 5/2. L3 is nothing but 6/2. So
Solve it, you get the answer. You get 9 centimeter. The simplest of question. But if you don't understand the concept of how a triangle is, இதை பண்ண முடியாது. பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, நீங்க வந்து வரைஞ்சி, ஓ இது வந்து 5 சென்டிமீட்டர்ஸ், ஓகே அப்படின்னா இது மிட் பாயிண்ட்னு நம்ம, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஏ பி சி. ஏபியோட மிட் பாயிண்ட் தான் 5. சாரி ஏபியோட லென்த் 5, மிட் பாயிண்ட் இங்க போட்டிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு இது வேணும்னா, கரெக்ட், இதை கண்டுபிடிச்சானா விச் இஸ் நத்திங் பட் 2.5. இதை போட்டோம்னா இது 3. ஸோ தட் மீன்ஸ் யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் where you know two sides of a triangle. Then you can find the third side of the triangle. Okay. But you can't use Pythagoras theorem because you don't know whether this is a right angle triangle. Correct? Hypotenuse சொல்லுவோமா? தெரியாது. Correct? So then that means you get into trigonometry. Trigonometry யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சி, இதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் 2.5, இது 3.5, சேம் திங். இதை வச்சு இந்த 3 சைடையும் கண்டுபிடிச்சி ஃபைனலாக ஆட் பண்ணி 20 நிமிஷம் கழிச்சு இங்கே வந்து சேருவோம். இஃப் யூ நோ ட்ரிக்னாமெட்ரி குவைட் வெல். அது இல்லை, வேண்டாம், சிம்பிள் லாஜிக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வென் யூ ஃபார்ம் அ ட்ரையாங்கிள், வென் யூ ஜாயின் த மிட் பாயிண்ட்ஸ், the midpoint, the line formed by joining the midpoints is opposite to the third side of the triangle and also half of it. So either you have to remember very clearly. Or இந்த மாதிரி triangle, இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு அது ஞாபகம் வரணும். ஓகே. ஸோ இதுக்கு தான் லாஸ்ட் வீக் we went and revised the concepts and not just formula. சரியா? சரி, we are moving to, I think இன்னைக்கு இதை முடிச்சா கூட we are good. Okay, 3 boys are standing on the circular boundary of a fountain. Circular boundary. Are standing on the circular boundary of a fountain. They are at equal distance from each other. So 3 பேர் நிக்கிறாங்க. A, B, C. ஸோ 3 பசங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நடுவில் இருக்கிற இதான் சென்டர்னு வச்சுப்போம். இங்கே தான் ஃபவுண்டைன் இருக்கு. இது ஒரு சர்க்குலர் பவுண்டரியில் 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேரும் தே ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். Equidistance from each other. So இதுவும் same. Okay. So 3 பேர் இங்க நிக்கிறாங்க. What is the shortest distance between any two boys? What is the shortest distance? இதுதான் question. Right? Okay. What is the shortest distance? Shortest distance னா என்ன distance கண்டுபிடிக்கணும் இப்ப நம்ம? Shortest distance அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ஆர் பிசி ஆர் ஏபி, இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்? நமக்கு என்ன தெரியும்? If the radius of the boundary, we know the radius of this. Is 5 meter. ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் மட்டும் தெரியும். அந்த சர்க்கிளோட ரேடியஸ்லேருந்து இதை கேட்டிருக்காங்க. சரியா?
ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம். நான் இந்த லைன் இருக்கே, ரைட், திஸ் டச்சஸ் ஹியர் அட் டின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு சர்க்கிள், அதுக்கு ஒரு சென்டர் ஓ, சர்க்கிளோட ரேடியஸ் 5 meters, 3 பசங்க நிற்கிறாங்க, அண்ட் தென் தே ஆர் ஈக்விடிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் தே ஃபார்ம் அ ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஃபைன், ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் 3 ஃபார்ம் பண்ணியிருக்கு, வெரி குட். அண்ட் தென் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், விச் இஸ் பேசிக்கலி லைக் அந்த சைடு என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ சைடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி நீட் டு ஃபைண்ட் வாட்? சைடை கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? சைடை கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் டு ஃபைண்ட் ஏசி. இதோ ஏஎன்சி ஸ்ட்ரைட் லைன், இது என்னன்னு கண்டுபிடிக்கணுன்றோம். ஓகே, நவ் த நேச்சர் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் இஸ், லாஸ்ட் வீக் சம் பார்க்கும்போது பார்த்தோம், திஸ் ஃபார்ம்ஸ் அ எவ்வளோ டிகிரி? திஸ் இஸ் ரைட் ஆங்கிள், ஸோ திஸ் இஸ் 30 டிகிரி. இது ரைட் ஆங்கிள், இது 30 டிகிரி. ஸோ நான் இது வந்துட்டாலே how we will be approaching? We will be approaching such a way that இப்போ DC என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா this is 30 degree, OC என்னன்னு தெரியும். OC is nothing but 5 meters, which is the radius of the triangle, right? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? What is the radius of the circumcircle of the equilateral triangle? சரி, இப்போதைக்கு அதை நம்ம சைடில் வச்சுருக்கோம். ஓகே, ஏன்னா அதை வந்து ஏற்கனவே நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஏரியஸ் சாரி which is equal to a by √3. ஸோ சைடு ஏவா இருந்தால் சர்க்கம் சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் சர்க்கம் சர்க்கிளுக்கு போக முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை சைடில் வச்சுப்போம். ஸோ நவ் சின்ஸ் வி நோ adjacent hypotenuse degree, so that means cos 30 is equal to DC divided by OC, which is the hypotenuse, which is nothing but 5. Cos 30 is nothing but √3 by 2. That means DC is equal to 5 into √3 divided by 2. What is AC? The full length. AC is nothing but AC is equal to 5 by √3. இந்த பக்கம் DC இருக்கு, இது equal length into 2. So answer is 5√3. Okay. Now, இந்த இதை ஏன் எழுதி வச்சிருக்கு அப்படின்னா, last week I told you, when you get into circumcircle, இந்த அவுட்டர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னா ஃபார்முலாவை மக்கடிச்சோன்னா you will get a into √3. That is, which is nothing but what is the radius of the circumcircle of a equilateral triangle. This is a equilateral triangle. So இப்போ இந்த லென்த் இங்கேருந்து, ஓகே, இதை வச்சுட்டு if you want to find this, you get a √3. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மக்கடிச்சு அதிலிருந்து நீங்க ஏசியை கண்டுபிடிச்சி எப்போ வந்து சேருவீங்களோ எனக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் வேர் ஐ செட் டோன்ட் கோ பை ஃபார்முலா, லுக் அட் லாஜிக். இப்போ என்ன பண்ணோம்? ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம், சர்க்கிள் வரைஞ்சிட்டோம், ரேடியஸ் வரைஞ்சிட்டோம், கரெக்ட்? அண்ட் தென் இது திஸ் ஃபார்ம்ஸ், இந்த லைனில் ஜாயின் பண்ணும்போது திஸ் இஸ் அ கிளியர், திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். ஸோ அப்போனா இது ஹைபாட்னியூஸ், திஸ் இஸ் ஆப்போசிட், திஸ் இஸ் அட்ஜசன்ட். இப்போ நமக்கு டிசி தெரிஞ்சதுன்னா டிசி வில் திஸ் பாயிண்ட் இஸ் பைசெக்டிங் ஏசி.
ஸோ டிசியை கண்டுபிடிக்கிறதுக்கு காசை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஏசியை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டூ 2 போட்டால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? So now you will not understand this unless you revisit this. So just look at this sum again. So that is where again go per my logic. Formula-வை மகடிக்க வேண்டாம். சரி. Wait, where are we? Okay. Do we have, what is that, 4 minutes for another sum, or you are jumping onto another session? ஒரே ஒரு sum pending இருக்கு. Or you have another session. Say yes, no. Either way, I'm okay. So next session 2 o'clock bus. இல்ல, நீங்க என்னமோ சொல்றீங்க, என்னன்னு புரியல. இல்ல வாய்ஸ் கிளியரா இல்ல. What did you say? Next session 2 o'clock. Oh, Sir, 2 next session o'clock. 2 o'clock தான் sir. ஓகே, தேங்க்யூ. ரைட், ஒரே ஒரு சம் பெண்டிங் இருக்கு. ஓகே, அதை முடிச்சிடுறேன். சரியா? திஸ் சம் வாட் எவர் தட் யூ ஹவ் சீன் டேக் சம் டைம். ஓகே, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிங்க் செப்பரேட்லி, லைக் எவ்ரிபடி எவ்ரி வீக் நீங்கள் எல்லாரும் பண்ணுற மாதிரி இந்த வாரமும் தனியாக பிங் பண்ணீங்கன்னா நானும் எல்லா வாரமும் சொல்லித்தர மாதிரி ப்ராம்ப்டாக சொல்லித்தரேன். ஓகேவா? யா, சரி. ஐம் கெட்டிங் ஆன் டு த லாஸ்ட் ஒன் அண்டர் ஏரியா. Already I see only 9 people in the call. Lavanya, point to be noted. ஏன்னா செஷன் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே வேரியபிளாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா யாருக்கும் யூஸ் இல்லை. நம்ம 2 பேர் இல்லாமல் there are only 9 people. So just note down the names and then have a word with Ganesh. சரியா? Yes sir. சரி. This is very interesting sum. சரி, வரைய கூட வேணாம், டயக்ராம் கூட காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். Four circles of equal radius touch each other. What is the area of the space enclosed by them? இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஓகே, இது மூணுமே சேம் ஏரியா. ஐம் சாரி, சேம் ரேடியஸ். ஓகே, தட் மீன்ஸ் இப்போ இது ரெண்டுமே 4 இடத்துல டச் ஆகுது. 1 2 3 4 4 இடத்துல டச் ஆகுது. மேபி டயக்ராம் அழகா இல்லாமல் இருக்கலாம், forget it. இதோட ரேடியஸ் இஸ் ஏ அப்படின்னா இந்த சைடு ஏ, தட் மீன்ஸ் இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ. சேம் திங், இங்கே ஒரு ஏ, இங்கேயும் ஒரு ஏ. ஏ ஏ, கரெக்ட். ஸோ தட் மீன்ஸ் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். அந்த லென்த் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 2a. கரெக்டா? கரெக்ட். இப்போ கிளியரா இருக்கா? ஏ, இதுவும் ஏ, ஏ ஏ ஏ ஏ. என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்பேஸ் என்க்ளோஸ்டு பை தெம் அப்படின்னு இவன் கேட்ட கொஸ்டின் இதான். இந்த ஏரியா என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, முதல்ல பார்த்தோம்னா இட் வில் லுக் லைக், ஏ இது என்ன என்ன, இந்த இந்த ஃபிகரை தனியா வரைஞ்சிங்கன்னா இப்படி வரும்.
இதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் நாட் அ டைமண்ட் வித் கர்வ்ஸ். இதோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலாவே படிக்கல. ஹவு டு ஃபைண்ட் திஸ்? இட் இஸ் வெரி 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 டஃப், எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி இல்லை. சரியா? ஸோ நவ் தி சிம்பிளர் வே டு லுக் அட் இஸ் திஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் இந்த ஸ்கொயர் இருக்கா, இந்த ஸ்கொயர்லேருந்து இதோ வாட் எவர் ஐ எம் புட்டிங் அ டாட், இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த டாட்டட் ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா யூ கெட் திஸ். ஸோ அகெயின் கோயிங் பேக் டு பேசிக்ஸ் வாட் ஐ செட், முதல்ல விஷுவலைஸ் பண்ணுங்க நம்பர் ஒன். ரெண்டாவது, ஏடாகடமாக வர்ற இமேஜஸ், ட்ரெபீசியமோ ட்ரெபீசாய்டோ இல்லை ஏதாவது ஒன்று வந்ததுன்னா ட்ரை டு ஃபார்ம் சர்டன் இமேஜஸ், ஸ்டாண்டர்ட் இமேஜஸ் வச்சு ப்ளஸ் மைனஸ் பண்ணால் இது வருமான்ற மாதிரி யோசிங்கன்னு சொன்னோம். ஸோ இன் திஸ் கேஸ் இந்த ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ இது, இதோட இதை தனியாக எடுத்து வரைஞ்சி பார்த்தா எப்படி வரும்? இது ஒரு curve. கரெக்ட்? நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். ஓ சாரி, அதை விட சிம்பிள். இது தனியாக வரும். அண்ட் இது நாலுமே சேமாக இருக்கிறதுனால, சேம் சைஸாக இருக்கிறதுனால சேம் ஏரியா இன்டூ 4. ஸோ த சைஸ் ஆஃப் த ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ த ஏரியா ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட். திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் வாட்? இது என்ன? ஒரு சர்க்கிளோட 4ல் ஒரு பங்கு. இஸ் தட் கரெக்ட்? ஸோ required area is equal to square area minus 4 into area of quadrant. கரெக்டா? இது பேர் குவாட்ரண்ட். கரெக்ட்? ஸோ ஸ்கொயரோட ஏரியா நமக்கு நல்லா தெரியும். ஸ்கொயரோட லென்த் இஸ் 2a. ஸோ ஏரியா ஆஃப் தட் இஸ் 2a into 2a, 2a ஸ்கொயர். 4 into ஏரியா ஆஃப் திஸ் குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் திஸ் குவாட்ரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது சர்க்கிளோட ஏரியா. கரெக்ட்? அதோட 4ல் ஒரு பங்கு. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் நத்திங் பட் பை ஏ ஸ்கொயர். ஸோ அதுதான் இந்த ஃபுல் சர்க்கிள். இது ஃபுல் சர்க்கிளில் 4ல் ஒரு பங்கு, குவாட்ரண்ட் 4ல் ஒரு பங்கு. ஸோ பை ஏ ஸ்கொயர் பை 4. தட்ஸ் ஆல். இதை அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா வாட் யூ கெட்? இதை 22/7 போட்டு 6a ஸ்கொயர் பை 7ன்னு வரும். சரியா? நவ் கோயிங் பேக், அவன் கேட்டதை கலர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் இமேஜ் இஸ். ஸோ தட் இஸ் வேர் யூ ஜஸ்ட் லுக் அட் நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் இமேஜஸ் வச்சு எப்படி அரைவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கொயரோட ஏரியா தெரியும், மைனஸ் ஈச் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 இருக்கு. இந்த 4ஐயும் மைனஸ் பண்ணிட்டேன்னா வி கெட் ஹியர். டன். ஸோ இது ஒரு சர்க்கிள், சர்க்கிளில் 4ல் ஒரு பகுதி. ஸோ சர்க்கிளோட ஏரியா தெரியும், டிவைடட் பை 4. இது ஸ்கொயர், ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும், சால்வ் பண்ணால் 6a ஸ்கொயர் வரும். ரைட்? இது சர்க்கிளில் 4ல் ஒரு பகுதி. அது எதை வச்சு நீ 4ன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இஃப் யூ ஆஸ்க் தட் கொஸ்டின் யூ ஆர் ஸ்மார்ட். தேங்க்யூ. ஏன்னா இது ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால this forms a 90 degree. கரெக்டா? சர்க்கிளுக்கு மொத்தம் எவ்வளோ இருக்கு? 360 டிகிரி தானே? கரெக்ட். ஸோ நவ் த ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ், இது 3 சேர்த்தா 270 டிகிரி, இது 90 டிகிரி. கரெக்ட்? 90 is 1/4 of 360. புரிஞ்சுதா? That is also second way of understanding that this is 1/4 of it. கரெக்ட்? இன்னொன்று என்ன சொன்னோம்? வேற ஒரு ஃபார்முலா, ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பார்க்கறச்சே
இதை வந்து ஒரு செக்டர்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இதோ length of an arc, correct? So if we assume that, so இப்போ இது வந்து ஏரியா ஆஃப் செக்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அது செக்டர்னு அசியூம் பண்ணிட்டு இந்த இது இருக்குல்ல, வாட் இஸ் திஸ், தீட்டாவோ டெல்டாவோ, விச் இஸ் நத்திங் பட் 90 டிகிரி. அந்த கேஸில் இதே ஃபார்முலா தான், கரெக்டா? ஸோ ரிமெம்பர் திஸ், ட்ரை டு ஃபார்ம் சிம்பிளர் இமேஜஸ், அதோட ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிங்க, இல்லை மைனஸ் மைனஸ் கண்டுபிடிச்சி அரைவ் அட் திஸ். திஸ் இஸ் தி ஆன்சர். That's it for today. So yes, please take some time to look at it. Concepts, not formula. சரியா? Okay, Lavanya, you might have to just look in